இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளாக 7.5 சனி நடைபெற்று வந்தது. இப்போ சனி வந்து பாத சனியிலேருந்து விடுபட்டு அவர் வந்து மீனத்துக்கு போயிட்டார். அந்த 7.5 சனியினுடைய பாதிப்பிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விட்டார்கள். இருந்தாலும் இந்த மகர ராசிக்காரா சனி வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி இல்லையா, அந்த வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி 3ஆம் வீடு சொல்ல குருவுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த குருவை விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பேச்சு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இத்தனை நாள் பிரச்சனைகள் தீர்ந்ததுனால இப்போ வந்து ஒரு மனசில் ஒரு தெம்பு வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு தன முன்னேற்றம் ஏற்படும் போது ஒரு ஈகோ, அதனால் வரக்கூடிய ஒரு கர்வம், அதனால் யாராவது துச்சமாக நினச்சி பேசி அதனால் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். அதனால் நல்லது ஒரு காலம் வரும்போது தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கஷ்ட காலத்தில் நம்ம இயற்கையாகவே கவனமாக இருப்போம். ஆனால் நல்ல காலம் வரும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம கர்வத்தில் அகங்காரத்தில் நம்ம வாழ்க்கை வந்து நம்மளே வீணாக்கி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த இளம் வயது அதான் சொன்ன 30 வயதுக்குள்ளே அந்த முதல் பரியாயம் சொல்லக்கூடிய முதல் ரவுண்டில் சனிப்பெயர்ச்சி வரவாளுக்கு இந்த 3ஆம் இடத்துல சனிப்பெயர்ச்சி வரவா நல்ல நண்பர்களை அவள் சேர்த்துட்டான்னா வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். எப்பவுமே தோஷத்துலேயே மோசமான தோஷம் எதுன்னா சகவாச தோஷம். எனவே நண்பர்கள் மட்டும் விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருந்து நல்ல நண்பர்களை பெற்று வாழ்க்கையில் ஒரு அதி உன்னதமான நிலை அடைவதற்கு இந்த மகராசி இளம் வயதுக்காரர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இந்த மகராசிக்காரர்கள் பணம் விஷயத்தில் மட்டும் யார்ட்டையும் கொடுத்து ஏமாற வேண்டாம். தனம் இப்போ வாழ்க்கை பணம் நிறைய வரும். அந்த பணத்தை நல்லபடியாக பயன்படுத்துகிறோம். குழந்தைகளுடைய சுப விரயங்கள், படிப்பு, கல்வி, திருமணம் போன்ற சுப விரயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய காலகட்டமாக அதை மாற்றிக்கணும். அப்புறம் வந்து தொழில் ரீதியாக அவர்களுக்கு இப்போ நல்லது ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறும். இத்தனை நாள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இப்போ வேலையெல்லாம் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். அடுத்து வந்து அந்த வயோதிகர்களுக்கு வந்து வயோதிகக்கார மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு இத்தனை நாளாக 7.5 சனி இருந்தது, பாத சனி இருந்தது, இந்த மூட்டு வலி, கால் வலி, பாத வலி இதெல்லாம் இருந்தது பாருங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதனால் வந்து அவளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் வர்றதுனால அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுறதுனால அவளுக்கு இப்போ ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு ஒரு வீடு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எனவே வயோதிகர்கள் வந்து இப்போ வந்து ஒரு மனசில் ஒரு தைரியம், உற்சாகங்கள்லாம் பிறக்கும். ஏன்னா தைரியஸ்தானத்தில் வர்றதுனால. அதே சமயத்தில் அவள் வந்து அந்த பாதம் சம்மந்தப்பட்ட, கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சனி பயிற்சி.